हाय फ्रेंड्स इनकी करी कोला செய்ய போறோம் இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு கொத்துக்கறி வாங்கி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதுல 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா மிக்ஸில பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுடரா இருக்கணும் நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த 3/4 கிலோ கொத்துக்கறியை ஆட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லா மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே மிக்ஸி ஜார்லயே ஒரு 20 சின்ன வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கோங்க 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கறி அரைச்ச மிக்ஸிலே அரைக்கிறதுனால அந்த கவுச்சி ஸ்மெல் மிக்ஸில இருக்காது அதனால தான் ஃபர்ஸ்ட் கறியை அரைச்சுக்கணும் நெக்ஸ்ட் இந்த மசாலாவை அரைச்சுக்கணும் இத இந்த கறி கூட ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன் நெக்ஸ்ட் இந்த பவுடர்ஸை ஆட் பண்றேன் gradually add பண்ணுங்க ஃபுல்லா mix பண்ணிருங்க நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்றேன் அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் உப்பு கொஞ்சமா கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமா கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு cornflour மசாலா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு கையில எண்ணெய் தடவிட்டு இத பால் புடிச்சுக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க இப்போ இத உருண்டைகள் ரெடி ஆயிடுச்சு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு இந்த உருண்டைகளை புரிச்சு எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லயே வைங்க ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா ஃபுல்லுமே கருகிடும் அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுங்க ரெண்டு சைடும் திருப்பி விட்டு எடுத்தா கோலா கறி ரெடி ஆயிடுச்சு சிம்பிளா தேங்காய் இல்லாம ஈஸியா செஞ்சிடலாம் சட்டன் ரெடி ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்க फ्रेंड्स ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறந்துடாதீங்க அதையும் ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை